Hello viewers, welcome to my channel. நாம இப்போ 6th standard English bridge course moduleல topic 10 பார்க்கறோம். The day 5 activity. Question number 11. The past perfect continuous tense. Past இறந்த காலம், perfectனா at certain point, ஒரு சமயத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துல தொடர்ந்து நடைபெற்றிட்டு இருந்த விஷயமா இருந்துச்சுன்னா அப்போ நம்ம past perfect continuous tense பயன்படுத்தலாம். So the past perfect continuous is used for an action which began before the certain point in the past and continued up to this time. ஸோ ஒரு இறந்த காலத்துல ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சு அது தொடர்ந்து இப்பவும் நடைபெற்று கொண்டே இருக்கும்போது நாம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், at that time he had been writing a novel for 2 months. அந்த சமயத்துல அவர் 2 மாசமா தொடர்ந்து நாவல் எழுதிட்டு இருந்தாரு. அதை சொல்றதுக்காக நாம இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். Question number 12. The future perfect continuous indicates an action represented as being in progress all over the period of time that will end in the future. அதாவது ஃபியூச்சர்ல முடியக்கூடிய சில விஷயம் ஒரு ஆக்ஷனை நம்ம சொல்லணும். எப்படின்னா being in progress, ஆனா ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அது தொடர்ந்து அந்த ஆக்ஷன் நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. ஆனா அது எப்போ முடியும்? ஃபியூச்சர்ல தான் முடியும். இப்போ நான் ஒரு 2 வீக்ஸா ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் வீக் தான் ஃபினிஷ் ஆகும். ஏன்னா இது 3 வீக்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்போ அந்த சமயத்துல நான் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தும். பை நெக்ஸ்ட் ஜூலை we shall have been living here for 4 years. அதாவது அடுத்த ஜூலை மாசம் வந்துச்சுன்னா நாங்க இது வரைக்கும் 4 வருஷம் இங்க வாழ்ந்ததா கணக்காகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கதான் தங்கிட்டு இருக்கோம். ஒரு 3 இயர்ஸா 4 இயர்ஸா தங்கிட்டு இருக்கோம். 3 இயர்ஸ் 3.5 இயர்ஸா தங்கிட்டு இருக்கோம். ஆனா ஜூலை வரும்போது ஜூலை முடிஞ்சிச்சுன்னா அதோட 4 வருஷம் இங்க தங்கின மாதிரி கணக்காயிடும். அதை சொல்ல வரும்போது நம்ம இது மாதிரி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா பயன்படுத்துறோம். இந்த டென்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். இதை ஒரு half an hour ஒரு 15 மினிட்ஸோ நம்ம ஹரியா படிக்கும் போது நம்மளுக்கு மனசுல பதிவே பதியாது. இந்த வகுப்பை பினிஷ் பண்றதுக்காக நான் கொஞ்சம் ஹரியா போயிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த பகுதி பாருங்க, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ல என்ன பண்றாங்க பாருங்க. The teacher explains the whole concept of tense through following table to strengthen the students understanding in tense. இப்போ அதோட டென்சஸ்லாம் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். இருந்தாலும் டீச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா பிள்ளைங்களை அது நம்ம படிச்சிருக்கோம், கொஞ்சம் ஹரியா படிச்சிருக்கோம். அது எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது, அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு பாக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா போர்டுல இது மாதிரி ஒரு டேபிள் எழுதுறாங்க. அந்த டேபிள்ல அந்த டென்சஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியுதுக்காக ஒரு சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி இருக்கும், பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி இருக்கும், ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சிம்பிளா ஸ்டேட் பண்ணிருக்காங்க. பாருங்க, உங்ககிட்ட ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிள் என்ன இருக்கு பாருங்க, சிம்பிள் பிரசன்ட் இல்லையா. நம்ம பாருங்க இது ஃபுல்லா பிரசன்ட் டென்ஸ் தான். இங்க நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிங்க் பென்ல லைன் போட்டு காட்டுற பாருங்க. ஸோ இந்த பாக்ஸ் போட்டிருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ்குள்ள இருக்குது எல்லாமே பிரசன்ட் டென்ஸ். ஸோ பிரசன்ட் டென்ஸ் என்னென்ன வடிவில் இருக்கும் நான் சொல்லிருக்கேன். ஒவ்வொரு டென்ஸ்லயுமே 4 டைப் இருக்கு. என்னன்னு பாருங்க, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், present perfect tense, present perfect continuous tense. அப்போ அந்த சிம்பிள் present tenseல என்னென்ன வார்த்தைங்க வரும் அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க ஒரு சென்டென்ஸ் சொல்லிருக்காங்க. சிம்பிள் present tense ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. he writes, அவன் எழுதுகிறான். அப்போ இங்க பாருங்க ரைட் பக்கத்துல எஸ் போட்டிருக்கு இல்லையா, வெறும் ரைட் போட்டாலோ இல்ல எஸ் போட்டு வந்தாலோ கண்டிப்பா present tense. நம்ம இந்த மாதிரி பார்த்தோம்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ ஒரு verb அப்படியே வந்தாலோ இல்ல அது பக்கத்துல எஸ் போட்டு வந்தாலோ அது present tense. அடுத்து பார்க்கலாம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ எப்படின்னா he is writing, அவன் எழுதி கொண்டிருக்கிறான், அவன் எழுதிக்கிட்டு இருக்கான். அந்த விஷயத்த என்ன சொல்லலாம், அவன் இஸ் இப்ப பிரசன்ட்ல நடக்கக்கூடிய விஷயம் இல்லையா, அது எழுதுறது பிரசன்ட் நடக்கக்கூடிய விஷயம். அதனால he is writing பிரசன்ட் கண்டினியூஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க விஷயம். அதனால ரைட்டிங் ing அப்படின்னு போட்டு ரைட்டிங். ஸோ he is writing. ஸோ இந்த வார்த்தை பாருங்க, is writing. is என்பது ஒரு பிரசன்ட் சொல்லு, is என்பது ஒரு பிரசன்ட் டென்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு verb. ரைட்டிங் இந்த verb பாருங்க, இது ஒரு மெயின் verb. ரைட்டிங் என்பது ஒரு மெயின் verb. ரைட்டிங் என்பது ஒரு மெயின் verb. அந்த மெயின் verb கூட ing போட்டிருந்தா அது கண்டினியூஸ் டென்ஸை குறிக்கும். ஸோ நம்ம பார்த்தோம்னா ஐடென்டிஃபை பண்ணவும் தெரியணும். அடுத்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அது எப்படி இருக்கும் பாருங்க, he has written, இது அவன் எழுதி முடிச்சிட்டான். பாருங்க has, இந்த ஹேஸ்னு வார்த்தை வந்தாவே இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு இது சம்பந்தப்பட்ட வார்த்தை இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும்போது ஹேஸ் வரும் இல்லையா, ஹேஸ் வரும். அதே மாதிரி இந்த ஹேஸ்னு வார்த்தையை பார்த்தாவே நம்ம சொல்லலாம் இட்ஸ் பிரசன்ட் டென்ஸ். ஹேஸ், ஹேவ், இந்த 2 வார்த்தை எது வந்தாலுமே அது பிரசன்ட் டென்ஸ் தான். ஹேஸ் வந்தாலோ ஹேவ் வந்தாலோ பிரசன்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ்னா வேர்போட 3rd ஃபார்ம். ரைட், ரோட், ரிட்டன். ஸோ 3rd ஃபார்ம்ல அது ரிட்டன். ஸோ 3rd ஃபார்ம் வந்தாவே V3 ஃபார்ம்ல இருந்தாவே அது பர்ஃபெக்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ் இந்த அந்த
இந்த ஹேஸ் பார்த்தாவே பிரசன்ட் டென்ஸ் சொல்லலாம். அது மாதிரி தேர்ட் ஃபார்ம் V3 இருந்தாவே அது பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து பாருங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இங்க கூட பாருங்க நான் சொல்லிருக்கேன் இப்பதான் ஹேஸ்ன்னு ஒரு வார்த்தையை பார்த்தாவே இது பிரசன்ட் டென்ஸ். அதே மாதிரி பெர்ஃபெக்ட் சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், அந்த பீன் அந்த வார்த்தை பயன்படுத்தணும். பீன் ஒரு வார்த்தை வருது இல்லையா, ஹேவ் பீன், ஹேஸ் பீன், ஹேட் பீன். இந்த பீன் ஒரு வார்த்தை பார்த்தாவே இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் டென்ஸ். கண்டினியூஸ் என்ன பண்ணுவோம், மெயின் வெர்ப் கூட ஐஎன்ஜி போடுவோம். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஹி ஹாஸ் பீன் ரைட்டிங். பாருங்க சிம்பிள் டென்ஸே வந்து 4 வகையா இருக்குது. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், present continuous tense, present perfect tense, present perfect continuous tense. அதுக்கான எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்தோம். அடுத்து பார்க்கலாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் அதுவும் 4 வகைப்படும் இல்லையா. ஃபர்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அடுத்து பார்க்கலாம் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸும் 4 வகைப்படும் இல்லையா. அதுல முதல்ல என்னது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா பாருங்க ரைட் எழுதுறது, ரோட் எழுதி முடிச்சிட்டது, எழுதி முடிச்சுட்டான் அப்படின்னா ரோட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பாருங்க இந்த வேர்ப் வந்து ஜஸ்ட் பாஸ்ட் டென்ஸ் எழுதுனா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதே பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா he was writing. சோ நேத்து எழுதி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. he was writing. அப்ப வாஸ் இந்த வார்த்தையிலேயே அந்த வாஸ் வந்து ஒரு ஹெல்பிங் வேர்பு. அந்த வார்த்தை வாசன் வார்த்தை பார்த்தாவே அது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். அதுல ரைட்டிங் ஐஎன்ஜி வார்த்தை பார்த்தாவே கண்டினியூஸ். ஐஎன்ஜி எங்க இருந்தாலும் அது கண்டினியூஸ் டென்ஸ். சோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். முதல்ல டென்ஸ் எங்க இருக்குன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை என்ன புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸா நம்ம அதை ஃப்ரேம் பண்ணலாம். அடுத்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா பாருங்க ஹேட் நான் சொன்னேன் இல்லையா, ஹேவ், ஹேஸ் இந்த 2 வார்த்தை வந்தா பிரசன்ட். ஹேஸ் ஹேவ் வந்தா பிரசன்ட் டென்ஸ். ஹேடுன்னு வந்தா பாஸ்ட் டென்ஸ். ஹேட் எப்பவுமே பாஸ்ட் டென்ஸ் தான். சோ ஹேடுன்னு வந்தா பாஸ்ட் டென்ஸ். பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்னது V3 ஃபார்ம். verb 3 ரைட், ரோட், ரிட்டன். சோ ரிட்டன் வந்து தேர்ட் ஃபார்ம். சோ V3 மாதிரி பாஸ்ட் டென்ஸ் கூட V3 வந்துச்சுன்னா இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுவும் அதே தான் பாருங்க ஹேடுன்னு பார்த்தாவே பாஸ்ட் டென்ஸ் சொன்னேன். அதே மாதிரி பீன், பீன் வார்த்தையும் பெர்ஃபெக்ட் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ்னா ஐஎன்ஜி போடணும் verb கூட. சோ கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்து பார்க்கலாம் அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸும் 4 வகைப்படும். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னா ஃபியூச்சர் டென்ஸ்னாவே வில், அந்த வில் வார்த்தை பார்த்தாவோ ஷால் வார்த்தையை பார்த்தாவோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அது ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ he will write, he will write. அந்த மெயின் verb அப்படியே இருக்கும். ரைட் வந்து ஒரு verb இல்லையா, அந்த verb அப்படியே இருக்கும். அந்த verb-க்கு முன்னாடி மட்டும் என்ன சேர்ப்போம், will சேர்ப்போம். சம்டைம் I, we வரும்போது I shall, we shall. he, she, it வரும்போது will யூஸ் பண்ணலாம். he will, she will, it will அப்படின்னு. அடுத்து பார்க்கலாம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். he will be waiting. இதுவும் ஃபியூச்சர் கண்டினியூஸ். சரியா, ஃபியூச்சர் அந்த வில் பார்த்தாவே நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஐஎன்ஜி பார்த்தாவே அது கண்டினியூஸ் கெஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் சொல்லும் போது வில் பக்கத்துல பியும் வரும். ஸோ வில் பி ரைட்டிங். வெறும் இந்த வில் ரைட்டிங் வராது, நடுவில் எப்பவுமே பி வரும். ஸோ வில் பி ரைட்டிங், ஷால் பி, அது மாதிரி வில் பி ரைட்டிங், வில் பி பிளேயிங். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இங்க பாருங்க, இதுதான் கீவேர்டு. வில்ல பார்த்தாவே நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லிடலாம். அதே மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸ் அர்த்தம் ஹேவ் ரிட்டன். வில்ல பார்த்தாவே நம்ம அது ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லிடலாம். ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் என்னது, தேர்ட் ஃபார்ம் வந்து ரைட், ரோட், ரிட்டன். ஸோ அந்த வில்லும் தேர்ட் ஃபார்மும் அப்படியே வராது, நடுவில் என்ன வார்த்தை வரும், ஹேவ், வில் ஹேவ் ரிட்டன். எப்படி பாருங்க, வில் ரைட்டிங் மட்டும் வரல, பீன் வருது இல்லையா, வில் பி ரைட்டிங். அது போல வில் ரிட்டன் தேர்ட் ஃபார்ம் போடுது ஐ ஹேவ் வரும் கண்டிப்பா. ஸோ வில் ஹேவ் ரிட்டன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் will have been writing. இதுதான் அதோட வார்த்தை. will பார்த்தோம்னா ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லிடலாம். கண்டினியூஸ்னாவே ரைட்டிங். ஸோ அந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னு வரும்போது the perfect tense என்ன வரும், have been. இங்க வெறும் have வந்துச்சு இல்லையா, இங்க என்ன வரும், have been அப்படின்னு நம்ம வரும். Question number 2, student activity, individual activity. Teacher writes some auxiliary verbs on the board and asks students to fill column appropriately. டீச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா போர்ட்ல சில ஆக்சிலரி வேர்ப் எழுதுறாங்க. ஆக்சிலரி வேர்ப் இருக்கு இல்லையா, வேர்ப்னா மெயின் வேர்ப் இருக்கு, அடுத்து ஆக்சிலரி வேர்ப் இருக்கு. ஆக்சிலரி வேர்ப்னா இட் இஸ் லைக் ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப் have been, will, were, had been, was, had, is, will be, am, was, will have been, have, or, has. இல்லைன்னா வேர்ப் கூட ed போட்டு வந்தாலோ இல்ல வேர்ப் கூட s போட்டு வந்தாலோ இது எல்லாமே ஆக்சிலரி வேர்ப்னு சொல்றாங்க இல்லையா. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க ஒரு காலம் கொடுத்துருக்காங்க.
இந்த இடத்துல நம்ம எடுத்து எழுதணுமா, டீச்சர் ரைட் சம் ஆக்சிலரி verb on the board, ask the students to fill the column appropriately. பாருங்க சிம்பிள் present tense. சிம்பிள் present tense என்னென்ன வரும் பாருங்க, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இஸ் வரும், இஸ் அந்த verb வந்து இப்போ சிம்பிள் present tense இஸ். அடுத்து ஐ பக்கத்துல ஐ am, ஸோ am அதுவும் சிம்பிள் verb. அடுத்து have, I have. ஆர் சிம்பிள் verb. வி கூட verb கூட எஸ் போட்டு வந்தாலும் வி பிளஸ் எஸ் சிம்பிள் verb. சிம்பிள் பிரசன்ட். இஸ், ஆம், ஆர் verb கூட எஸ் போட்டு வந்தாலும் இது எல்லாமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இன்னும் இருக்குது, பட் உங்களுக்காக நான் கொஞ்சமா எடுத்து ஃபில் பண்ணி காட்டுறேன். இங்க நிறைய ஆக்சிலரி verbs இருக்கு. கீழே டீச்சர் ஒரு டேப்லெட் காலம் போட்டுருக்காங்க இல்லையா, அதில் நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டா அதுக்கான வேர்ட்ஸை நம்ம புட் அப் பண்ணணும். பேர் ஆக்டிவிட்டி கொடுத்துருவாங்க. டீச்சர் டிவைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டூ பேர்ஸ். ஸோ ரெண்டு பேரா டீச்சர் பசங்களை Question number 2, peer activity. Teacher divides the students into pair. ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸை டீச்சர் வந்து டிவைட் பண்ணி வைக்கிறாங்க. Teacher asks the students to form 12 sentences in all the tense forms using the following verbs. கீழே நிறைய ஒரு 10 verb கொடுத்துருக்காங்க. அந்த 10 verb பயன்படுத்தி ஒவ்வொரு verbuக்கும் நம்ம எத்தனை டென்ஸ்ல எழுதலாம், 12 டென்ஸ்ல நம்ம எழுதலாம் இல்லையா, அது மாதிரி நம்ம ஓனா ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணல. இப்போ டீச்சர்னா அந்த டீச்சர் பயன்படுத்தி நம்ம ஒரு 12 சென்டென்ஸ் உருவாக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு verb பயன்படுத்தி நம்ம 12 சென்டென்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணணும். சின்னதா இருக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா பக்கத்துல இருக்கிற பின்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிள் நீங்க ரெஃபர் பண்ணி கூட அந்த சென்டென்ஸை நீங்க மேக் பண்ணலாம். அடுத்து குரூப் ஆக்டிவிட்டி. டீச்சர் டிவைட்ஸ் த கிளாஸ் இன்டு குரூப்ஸ் அண்ட் அலாட்ஸ் கலர் ஃபார் ஈச் குரூப். டீச்சர் கிளாஸ் வந்து நிறைய குரூப்ல பிரிச்சு நிறைய கலர்ஸ் கொடுத்து அந்த குரூப்பை பிரிக்கிறாங்க. டீச்சர் ப்ரிப்பேர்ஸ் த கலர் சென்டென்ஸ் கார்டு வித் டிஃபரெண்ட் டென்சஸ். வந்து ஒரு கேம் விளையாடி அந்த டென்சஸ் நல்லா புரியறதுக்கு அவங்க உதவி செய்யறாங்க.